இன்டர்வியூவின் போது அந்த இடைவெளி கேப் பற்றி விளக்க முடியுமா என்று கேட்டால் பதற்றமாக உங்களை காத்துக்கொள்ள முயற்சிப்பீர்களா? உங்கள் குரலே தொனியே மாறிவிடும். நீங்கள் அதிகமாக விளக்குவதற்கு ஓவர் எக்ஸ்பிளைனிங் முயற்சிப்பீர்கள். நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இடைவெளி கேப் பிரச்சனை அல்ல, உங்கள் தடுமாற்றம் தான் பிரச்சனை. உங்கள் வேலையில் இடைவெளி இருப்பது கண்டு தேர்வாளர்கள் அதிர்ச்சி அடைவதில்லை. லே ஆஃப், பிள்ளைகள் வளர்ப்பதற்கு, பெற்றோரை பராமரிப்பதற்கு இடைவெளி எடுத்தல், உடல் நலன் சார்ந்த இடமாற்றத்தினால், புத்தாக்க தொழில் தோல்வியினால், மிகுந்த களைப்பினால் இடைவெளி எடுப்பது எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கை என்பதும் அதுதான். அதற்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க அவசியமில்லை. தேவைக்கு அதிகமான தனி வாழ்க்கை விவரங்களை பகிர்ந்து கொள்வதும் அவசியம் அல்ல. சங்கடப்படவும் தேவையில்லை. திடமாக தெளிவாக இருக்க வேண்டியதே அவசியம். முழு விவர பட்டியலில் ரெஸ்யூமில் இருக்கும் இடைவெளி உங்கள் நம்பகத்தன்மையை பாதிக்காது. ஆனால் பதற்றமான விளக்கம் கண்டிப்பாக பாதிக்கும். அந்த இடைவெளி காலத்தை குறித்து அமைதியாக பேசி அதை கடந்தும் உரையாடலை தொடர முடிந்தால் ஆபத்தாக தோன்றும் பீயிங் ரெட் பிளாக் அந்த இடைவெளி பெருமினை தருணம் போல வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் போல தோன்றும். காலகட்டங்கள் நீங்கள் யார் என்று வரையறுக்கப் போவதில்லை. அவற்றை நீங்கள் எவ்வாறு விளக்குகிறீர்கள் என்பது உங்கள் நிலையை வரையறுக்கும். வேலை தேடும் பொழுது முழு விவரத்தில் இருக்கும் இடைவெளி கேப் குறித்து டாக்டர் வி ஸ்ரீனி இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.